ரோமர்கள் நிருபம் 2:24 வாசிங்க. எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. இதான் ரொம்ப சங்கடமான காரியம். தேவனுடைய நாமம் புற ஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்பட்டீங்களா? சபையாராய் மாறினீங்களா? அதிக ஜாக்கிரதையா இருக்கும். தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நான் இனி பன்றியை போல் திரும்பி போயிடக்கூடாது. தேவனுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டதாகிய நான் அவருடைய நாமம் தூஷிக்கப்படுகிற விதத்தில் நான் இருக்கக்கூடாது. இதுதான் உங்க ஒவ்வொருத்தங்களுடைய தீர்மானமா இருக்கும். வேதத்துல தெளிவா இருக்கு. பார்வைக்கு நீண்ட ஜெபம் பண்ணக்கூடிய ஜனங்கள் இருக்கிறாங்க, ஆனா அந்த ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது. வேதத்துல தெளிவா இருக்கு. அறிக்கை பண்ணுகிறதுனால விடுதலை வர போறாது, அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் தான் வாழ்வடைவான் என்று இருக்கு. அப்ப ஜெபிக்கலாம், அடுத்தவங்க பார்க்கும்போது இல்லது ஆராதனைகளுக்கு வரும்போது அந்த மனுஷனை காணலாம். ஆனா உள்ள நற்சாட்சியின் அனுபவம் இருக்கணும். நீங்கள் தேவ பயம் இல்லாதவர்களாய் காணப்படும் போது கீழ்ப்படியாதவர்களாய் காணப்பட்டு விட்டு மக்களுடைய பார்வையில ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், ஆனால் இச்சைக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கலாம். அந்த இச்சை உள்ள இருக்குது, வெளியில இருக்குது, வெளியே இருக்குன்னு தெரியாது. அந்த இச்சை சமயம் பார்த்துட்டே இருக்கும். ஒரு சமயம் வரும்போது என்ன செய்யும்? அந்த இச்சை கிரியை செய்ய ஆரம்பிக்கும். வேதம் தெளிவா சொல்லுது, அறிக்கை பண்றது மட்டும் இல்ல, தன் பாவங்களை அறிக்கை பண்ணி விட்டு விடுகிறவன் மட்டும்தான். அப்படி அறிக்கை பண்ணாமலும் அதை விட்டு விடாமலும் பார்வைக்கு மட்டும் ஜெபம் ஜனங்கள் நிறைய இருக்காங்க. வரும்போது நான் பாவி பாண்டவரே, பாவி ஆண்டவரே, பாவி ஆண்டவரே சொல்லுவாங்க, ஆனா பாவத்தை விட மாட்டாங்க. அந்த பாவத்தை விடணுங்கிறதான மனநிலை அவர்களுக்கு கிடையாது, அது உள்ளதான் இருக்கும். அப்ப என்ன ஆகும்? அந்த இருதயத்துல துர்மனசாட்சி உள்ளவங்களா இருக்கிறதுனால செத்த கிரியை ஒட்டிட்டே இருக்கும். அது சமயம் பார்க்கும்போது யாருமே இல்லைங்கிற சூழ்நிலை இருக்கும்போது அது தப்பு பண்ணும். அது அப்படியே தப்பு பண்ணும். ஏன்? அது இருதயத்திலிருந்து தூண்டி கொண்டே இருக்கும் அந்த மனுஷன். அந்த மனுஷனால என்ன செய்ய முடியாது? நிம்மதியா இருக்கவே முடியாது. ஆனா பரிசுத்தமாய் ஒரு மனுஷி வாழ்வானே, ஆனால் அந்த மனுஷனை தேவன் கைவிடவே செய்ய மாட்டார். ஆதியாகமம் 17:1 வாசிங்க. அங்க தேவன் ஆபிரகாமை பார்த்த ஒரு காரியத்தை சொல்றார், நீ எனக்கு முன்பா எப்படி இரு, உத்தமனாய் நடங்கிறார். ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பாருங்க, ஒரு மனுஷன் உண்மையிலேயே பரிசுத்தவானா இருப்பானே, ஆனால் ஒரு மனுஷன் உண்மையிலேயே ஜெபஜீவிய உடைய மனுஷனா இருப்பானே, ஆனால் அந்த மனுஷன் வீழ்ச்சி அடைய போறது இல்லை தேவ சமூகத்துல சொல்றேன். ஏன்னா இப்ப அநேகர் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ற பயப்படுறாங்க, அநேகர் விசுவாச வாழ்க்கை வாழ பயப்படுறாங்க. காரணம் என்ன? நான் விழுந்துருவனோ. தேவ சமூகத்தில் சொல்றேன், நீங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷியா இருப்பீர்களே ஆனால், நீங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடிய மனுஷனா இருப்பீர்களே ஆனால், உண்மையிலேயே உங்களை உணர்ந்து ஜெபிக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால், ஜெபத்திலே தரித்திருக்கக்கூடியவர்களாக இருப்பீர்களே ஆனால், பாவங்களை விட்டு விலகி இருக்கக்கூடிய ஜனங்களாக இருப்பீர்களே ஆனால், உங்களுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரப்போறதே கிடையாது. இங்க தேவன் சொல்றார், ஒரு விதமான ஒரு வாழ்க்கை சொல்ற என்ன, அவருக்கு முன்பாக நீங்க நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரு பொருட்காட்சி சாலையிலே ஒரு பொருட்காட்சி விழா, நிறைய இயந்திரங்கள் அதெல்லாம் இருக்குது. தகப்பனும் ஒரு சின்ன பையனும், மகன் 5 வயசு மகன் இருக்கு. 2 பேரும் என்ன செய்யறாங்க? அந்த பொருட்காட்சி போறாங்க. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது எப்படியோ அந்த சின்ன பையன் தவறி போனான். தகப்பனா தேடி 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 பாக்குறாரு. கடைசி கண்டுபிடிச்ச மகனை பார்த்து சொன்னார், என் பிள்ளை, நீ எனக்கு பின்னாடியோ சைட்ல இருந்துடாத, நீ எனக்கு முன்னாடி நீ போயிட்டு, அப்படி நான் என் பார்வையில இருப்பா, நீ ஒரு காலம் விலகி போக மாட்டான்னு சொன்னார். இங்க ஆபிரகாம் பார்த்து சொல்ற, எனக்கு முன்பாக, தேவனுக்கு முன்பாக தேவ பயத்தோடு பொல்லாங்க விட்டு விலகி எந்த மனுஷன் உத்தமனா இருக்கானோ அந்த மனுஷன் ஆண்டவர் ஒருபோதும் கீழே தள்ளுறவரே கிடையாது. அவனுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி வரப்போறதே கிடையாது.